that I wanted to be successful as a villain also. ஃபுல் பாசிட்டிவ் பண்ணியாச்சு டிவிலலாம். இப்போ ஃபுல் நெகட்டிவும் பண்ணணும். ஸோ அப்போ எல்லாருக்கும் தெரியும் தட் நிறைய கேப்பபிலிட்டி இருக்கு, தட் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் அப்போதான் யூ கேன் ரியலி ஃப்ளெக்ஸ் as an actor இல்லையா. சீசன் 2ல நீங்க ரீடைன் ஆவீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், மொத்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இந்த சீரீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சுத்தமா. அண்ட் அவங்கள ஃபோன் பண்ணல, அந்த மாதிரி கேரக்டர் இருக்குன்னு யாருமே சொல்லல. அண்ட் அது பண்ணி ஒரு within a few weeks I got a call saying that இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு. அவங்களுக்கும் தெரியல நான் இந்த ப்ரமோஷன் பண்ணிருக்கேன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல்ல பார்க்க முடியுது. நிறைய இது போயிட்டு இருந்தாலுமே உங்களோட அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து நிறைய பேர் வரவேற்கிறாங்க. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மோர் தென் அந்த ஒரு ஹீரோய்க்கு இதுக்கு பதிலா நெகட்டிவ் ஷேட் எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஆக்சுவலா நான் நிறைய இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன் that I wanted to be successful as a villain also. எல்லா டைப் ஆஃப் கேரக்டர்ஸும் பண்ணணும் மோஸ்ட்லி. பட் ஸோ ஃபுல் பாசிட்டிவ் பண்ணியாச்சு டிவிலலாம். இப்போ ஃபுல் நெகட்டிவும் பண்ணணும். ஸோ அப்போ எல்லாருக்கும் தெரியும் தட் நிறைய கேப்பபிலிட்டி இருக்கு, தட் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் அப்போதான் யூ கேன் ரியலி ஃப்ளெக்ஸ் as an actor இல்லையா. ஸோ இது வந்து எல்லாரும் வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கு. தீபக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வடிவமைப்பே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப மெனிப்புலேட்டிவா, ரொம்ப லைக் ரொம்ப ஒரு மாதிரி கிளீஷேவா இல்லாம ரொம்ப நீட்டா லாட் ஆஃப் லேயர்ஸ் இன் திஸ் கேரக்டர். அண்ட் எனக்கும் ஐம் ட்ரைங் டு அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் பீப்புள் ஆல்சோ லைக்கிங் இட் அண்ட் ஐ கெட் டு டூ மோர் ஆஃப் திஸ். ஆக்சுவலி ஆனா சீசன் 1 முடிய போதே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ சீசன் 2ல நீங்க ரீடைன் ஆவீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு. எனக்கும் தெரியல, அது தீபக் தான் கேட்கணும். பட் ஐ வுட் லைக் டு ப்ளே திஸ் கேரக்டர் மோர். அண்ட் ஐ திங்க் இன்னும் இருக்கு, இது இந்த கேரக்டருக்கான ஒரு ஸ்டோரி ஆர்க் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்ததே கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் இந்த இதுல, இந்த ஸ்டோரியில. அண்ட் ஐ திங்க் மதனோட ஆட்டம் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி செகண்ட்ல இருக்கலாம் தெரியல. பட் இஃப் ஐம் நாட் தேர், நோ ஹார்ம் நோ ஃபவுல். ஐம் ஹாப்பி தட் ஐ காட் டு டூ திஸ். ஸோ ஆல் லெஃப்ட் அப் டு தீபக், அவர் என்ன சூஸ் பண்றாரு அப்படின்னு. ஸோ அந்த பிளாட் வந்து இட் இஸ் லைக் மதன் வெர்சஸ் ரதி வெர்சஸ் அர்ஜுன் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அவங்களோட அந்த ஹெல்த்தி காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இவங்கள மேல கோவம் இல்லாம ஆக்சுவலி உங்க மேல மைக்ர கோபம் அப்படின்னு இருக்கு. இப்போ என்னன்னா உங்களை கேரக்டரா பார்த்துட்டு வந்து நிறைய பேர் ஜென்ரலா ஒரு மாதிரி உங்களை கேரக்டரா தான் பார்ப்பாங்க, உங்களை அமித்தா பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி காமெண்ட்ஸ் இல்ல நேர்ல எதனா பார்த்துட்டு யாராவது எதனா சொல்லியிருக்காங்களா? இல்ல, நான் காமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன். சில பேர் வந்து இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. பிகாஸ் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸா பார்க்காம அது இதை லுக்கிங் அட் இட் ஆஸ் அன் ஆக்சுவல் இது இல்லையா, ஒரு ஸ்டோரியா பாக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டோரியோட கேரக்டரோட அவ்வளோ கனெக்ட் ஆகுறாங்க தட் அந்த வெறுப்பை உண்டாக்குற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ that is a very good thing for any actor. இப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆக்டர் இல்ல, அந்த கேரக்டரே தான் அப்படின்னு நினைக்க வச்சுட்டா அப்போ அது ஒரு ஆக்டரோட வெற்றி தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் தேர் திங்கிங் லைக் தட். அண்ட் நேர்ல பார்த்து பேசும்போது ரொம்ப நல்ல விதமா பேசுவாங்க. அந்த மாதிரி பேட் காமெண்ட்ஸ் எதுவும் வர்றது இல்ல. தே லைக் தட் ஐ எம் டூயிங் இந்த மாதிரி எல்லாம். அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் சீரீஸ்ல லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இதுதான் ரொம்ப அதிகமா வரவேற்பாங்க. பட் இந்த மாதிரி சிஇஓ ரேஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஓகே, ஆடியன்ஸ் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டே வராங்க. பிகாஸ் முன்னாடி எல்லாம் இட்ஸ் யூஸ்வலி லாங் ஃபார்மேட்ல இட்ஸ் ஆல்வேஸ் லவ், சீரியல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இதுல தெர் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் ஒன் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ யார் சிஇஓ வருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, விச் இஸ் அ வெரி குட் திங். ஸோ ஈவன் தீபக் வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். இப்படியெல்லாம் ஓகே இதுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, நல்ல மெச்சூர் ஆகிட்டே வராங்க. கே டிராமாஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சூர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற தீனி கொடுக்கணும், ரொம்ப யோசிச்சு ரிசர்ச் பண்ணி. அதான் இந்த ஆல் தீஸ் டாக்டர் terminologies, in the medical terminologies எல்லாம் they have people who are giving them proper input. இந்த மாதிரி தான் சொல்லணும், இதோட pronunciation இப்படி இருக்கும், இந்த எடிமா அது இதுன்னு. எனக்கே அது புரியாது, பட் அவங்களுக்கு அது புரிஞ்சதுனால they are able to teach them properly. கண்டிப்பா. So actually இந்த travel அப்படின்ட்டு ஒரு 6-7 monthsல நீங்க ஒரு 3 months அந்த மாதிரி travel பண்ணிருப்பீங்க. அரௌண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல்ல.
ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி சில மாசம் வந்து 2 days ஆஃப் ஷூட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குட்டி வரும். குட்டியா. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா வந்துச்சு. எஸ் ஒரு 3 months அப்படின்ட்டு ஒரு இருக்கும்போது இட் இஸ் கமிங் டு எண்ட் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் அந்த டிராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஷூட்டட் அப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே தான் இருக்கு இந்த ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ்ல. ஸோ ஹவு டு யூ ஃபீல் தட்? I feel very happy. It deserves to be in first place. Not only for that I'm there in this project. Actually, நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே இந்த ஒரு தற்செயலா நடந்த ஒரு விஷயம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இது வரப்போகுது அப்படின்னு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஹாட் ஸ்டார்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, will you please do one small promotion for this, இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ saw the first episode and I did one promotional video with my wife. அப்போ நான் இந்த சீரீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சுத்தமா. அண்ட் அவங்கள ஃபோன் பண்ணல, அந்த மாதிரி கேரக்டர் இருக்குன்னு யாருமே சொல்லல. அண்ட் அது பண்ணி ஒரு within a few weeks I got a call saying that இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு. அவங்களுக்கும் தெரியல நான் இந்த ப்ரொமோஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ கூப்பிட்டாங்க அண்ட் ஐ செட் யா ஷுர் டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்போதுக்குள்ள ஆல்ரெடி சீன் குவைட் ஃபியூ எபிசோட்ஸ் அண்ட் ஓகே இது குவாலிட்டி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நாட் ஜஸ்ட் மேக்கிங், இப்போ இந்த செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேயும் இந்த மாதிரி செட் எல்லாம் பார்க்க முடியாது, எஸ்பெஷலி இன் லாங் ஃபார்மேட் டிவி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மூவிஸ், ஸோ இது வந்து த ஆக்டர்ஸ் அவங்களோட லைக் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க, கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஆப்டா இருக்கு. அதனால ஐ ஃபீல் இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இட் ஹேஸ் டு பி சோ வெல் ரிட்டன், சோ வெல் பெர்ஃபார்ம்ட், சோ வெல் டைரக்டட், எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. I wish you all the very best. Thank you. Thank you so much. Hey Deepa, please come. கான்ஃபிடென்ட்டா வந்து உட்கார்ந்தாரு. சூப்பரா இன்டர்வியூ கொடுத்தாரு. கான்ஃபிடென்ட்டா வந்து உட்கார்ந்தாரு. சூப்பரா இன்டர்வியூ கொடுத்தாரு. Hey Deepa, please come.